எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம தமிழ் குரல் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அதிகாரத்தின் பெயர் விருந்தோம்பல். விருந்தோம்பல் நம்ம தமிழர்களுடைய நீண்ட நெடிய ஒரு வாழ்வியல் பயணம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த விருந்தோம்பல் ஐயன் வள்ளுவன் ஒரு அதிகாரமாகவே நமக்கு தந்துள்ளான். வாங்க அந்த அதிகாரத்தில் என்னதான் தந்திருக்காங்கன்னு சொல்லி நம்மளாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருந்தோம்பல். விருந்தோம்பலினுடைய முதல் குறளாக இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. வாங்க மறுபடியும் வாசிப்போம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இல்லறத்தை போற்றி வாழ்வது. இல்லறம்னா நமக்கு தெரியும், கணவன் மனைவி அப்பா அம்மா நம்ம ஒரு குடும்பமாக வாழ்வது. இந்த இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே தான் அப்படின்னு ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். அப்போ நம்ம ஒரு இல்லறமாக நம்ம ஒரு குடும்பமாக வாழ்வது வரக்கூடிய விருந்தினரை அவர்களை உபசரித்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வாழ்வதற்காகவே தான் நம்ம என்ன வச்சுருக்கோம், இல்லறம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சுருக்கோம் அப்படின்னு என் வள்ளுவன் கூறுகிறார். இதைத்தான் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம். நம்ம இருந்தோம்பினா எனது இல்லறம் இந்த நம்ம வச்சு வாழ்வதுக்கு எல்லாமே விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. விருந்தோம்பி அவர்களுக்கு உதவி செய்து வேளாண்மை செய்து உதவி செய்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய நன்மைகள் உதவிகளை செய்வதற்காகவே தான் இல்வாழ்க்கை இருக்கிறது. இதைத்தான் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று ஐயன் வள்ளுவன் விருந்தோம்பலினுடைய முதல் குறளாக அருமையாக சொல்கிறார். அப்போ இல்வாழ்வு என்பதே விருந்தோம்புதலுக்காக தான் இருக்கிறது. வாங்க இரண்டாவது குறளை பார்ப்போம். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பார் நற்று. வாங்க மறுபடியும் வாசிப்போம். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பார் நற்று. பார்த்தீங்களா, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், விருந்தினராக வந்தவரை ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராருன்னா அவரை வெளியே நம்ம விட்டுட்டு நாம் உள்ள மட்டும் நம்ம மட்டும் நல்லா சாப்பிட முடியுமா? அது சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்ண மாட்டாது. இதுதான் அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழர்களுடைய ஒரு மரபாக இருந்துச்சு. இது இப்பவும் இருக்குது. நம்ம யாராவது நம்ம ஸ்கூலில் கூட பார்த்தோம்னா, காலேஜில் கூட பார்த்தோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு யாராவது சாப்பாடு கொண்டு வராமல் வந்திருப்பாங்க. அவனை விட்டுட்டு நம்ம மட்டும் தனியாக சாப்பிடுவோமா? மாட்டோம் இல்லையா? அவனுக்கு பசிக்குமே அப்படின்னு அந்த எண்ணம் நமக்கும் இருக்கும். ஏன்னா நமக்கு பசிக்கிற மாதிரி தான் அவனுக்கும் பசிக்கும் என்று நம்ம நினைத்து நாம் கொண்டு வந்த சாப்பாடில் பாதி சாப்பாடை நம் நண்பர்களுக்கு கொடுப்போம் இல்லையா? இதுவும் ஒரு வகையான விருந்தோம்பல் தான். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாரற்று. நான் என்னை தேடி என் வீட்டுக்கு தேடி ஒரு விருந்தினர் வந்துட்டு அவனை வெளியே நிற்க வச்சுட்டு நான் மட்டும் இங்கேருந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அது சாகா வரம் தரக்கூடிய அமிர்தமாக இருந்தாலும் அதை நான் மட்டும் உண்பது சரியாகுமோ? என்னை தேடி வந்த விருந்தினரை வெளியே நிற்க வைத்து விட்டு அந்த மாதிரி ஒரு செயலை நான் செய்யக்கூடாது என்று ஐயன் வள்ளுவன் அடித்து கூறுகிறார். மிக அருமையான குறள். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாரற்று. வாங்க மூன்றாவது திருக்குறளை பார்ப்போம். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. வாங்க மறுபடியும் வாசிப்போம். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரினுடைய வாழ்க்கை எப்படி இருக்காது என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். பருவந்து பாழ்படுதல் இன்றான். அதன் காரணமாக அவன் துன்பமுற்று கெட்டொழிவது இல்லை என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. தன்னை நாடி தன் இல்லத்துக்கு வருபவரை உபசரித்து விருந்தளித்து உதவி செய்வருடைய வாழ்வு அவருடைய வாழ்க்கை
கெட்டொழிவதில்லையாம், மாறாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஐயன் வள்ளுவன் உறக்க கூறுகிறார். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. பார்த்தீங்களா, அற்புதமாக சொல்லியிருக்காங்க. நம்மளை தேடி வருபவங்களுடைய கஷ்டத்தை போக்கி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை பண்ணி அவர்களுக்கு நம்ம உபசரித்து வந்தோமே என்றால் நம்மளோட வாழ்வு மகிழ்ச்சி அடையும். அப்படி நம்மளுடைய வாழ்வு மகிழ்ச்சி அடையும் போது நாம் கெட்டு போவது இல்லை, நாம் கெட்டும் போக மாட்டோம். அடுத்தவங்களுக்கு நன்மை செய்வதால் நாம் என்றும் கெட்டு போவதில்லை. இதைத்தான் ஐயன் வள்ளுவன் அழகாக ஒரு குறளில் கூறுகிறார். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. வாங்க 4வது திருக்குறளை பார்ப்போம். அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். வாங்க மறுபடியும் வாசிப்போம். அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மன மகிழ்ச்சியை, அதாவது நம்ம அகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை, அதாவது மன மகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் நம்மளுடைய முகத்தில் கொண்டு வந்து அந்த முகமலர்ச்சியால் விருந்தினரை வரவேற்பவர். நம்மளுடைய அகத்தில் உள்ளத்தில் கூடிய சந்தோஷத்தை முகத்தில் கொண்டு வந்து அதன் மூலமாக நம் வீட்டை தேடி வருகின்ற விருந்தினரை வரவேற்பவர். அவர்களுடைய வீட்டில் செல்வம் என்னும் திருமகள் வாழ்வாளாம். பார்த்தீங்களா? அப்போ அதைத்தான் ஐயன் வள்ளுவன் மீண்டும் மீண்டும் ஐயன் வள்ளுவன் ஒரு விஷயத்தை சொல்வது என்னவென்றால், நீங்கள் வரக்கூடிய விருந்தினரை உபசரித்தால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும், உங்கள் வீட்டில் திருமகள் வாழ்வாள், உங்களுக்கு கவலைகள், உங்களுக்கு நீங்கள் கெட்டு போவது இல்லை என்று ஐயன் வள்ளுவன் திரும்ப திரும்ப இதைத்தான் உரைக்கிறார். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். நீங்கள் அகமகிழ்ச்சி, உங்களுடைய மன மகிழ்ச்சியை முகமலர்ச்சியில் கொண்டு வந்து அதை நீங்கள் விருந்தினர் முன்னாடி உபசரித்தால் உங்கள் வீட்டில் திருமகள் என்னும் செல்வம் வாழ்வாள். பார்த்தீங்களா, அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க ஐயன் வள்ளுவன். உங்கள் வீட்டில் என்னைக்கும் சந்தோஷம், என்னைக்கும் நிம்மதி வேண்டுமே என்றால் உங்களை தேடி வருபவர்களை நீங்கள் உபசரித்து உதவி செய்து விருந்தோம்பினால் என்றால் உங்கள் வாழ்வு, உங்கள் இல்லம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்கள் யாரும் கெட்டுப்போவதில்லை, மாறாக செல்வம் என்னும் திருமகள் இருப்பாள். உங்களுடைய வீட்டு சும்மா ஜல ஜோதியாக இருக்கும். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் என்று அருமையாக கூறுகிறார். வாங்க 5வது திருக்குறளை பார்ப்போம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வாங்க மறுபடியும் வாசிப்போம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன். பார்த்தீங்களா, விருந்தினருக்கு முதலில் உணவளித்து, நாம் சாப்பிடாம நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரை அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உபசரித்து அவர்கள் சாப்பிட்ட பிறகு மிஞ்சி இருப்பதை நாம் சாப்பிடுவோம். இதுதான் நம்மளுடைய பண்பாடு. இன்றைக்கி இந்த பண்பாடு நம்ம தமிழர்களிடத்தில் காண முடியும். எல்லா வீட்லேயுமே இருக்குது. நம்மளை தேடி வாரவங்களாம் நம்மள்ட்ட கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்குன்னா முதலில் வந்தவர்களை சாப்பிட வைத்து விட்டு, ஏன்னா அவரே பசியோடு வருவார் இல்லையா, அப்போ அவர் ஃபஸ்ட்டு சாப்பிடட்டும், அவர் பசியார சாப்பிட விட்டும் அதன் பிறகு நாம் சாப்பிடலாம் என்று நம்மளுடைய மனப்பான்மை இன்னும் இருக்கிறது. அப்போ அவர் சாப்பிட்டு மிஞ்சி இருக்கும் அந்த சாப்பாடை நாம் சாப்பிட்டு வயிறார என்ன சொல்லுவோம், நான் நல்லா சாப்பிட்டேன், நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்களா, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு நம்மளுடைய அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, இது கோடி ரூபாய் கொடுத்தால் கூட கிடைக்காது. அதைத்தான் ஐயன் வள்ளுவன் என்ன கூறுகிறார், விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் இல்லையா, தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானாம். பார்த்தீங்களா, அதாவது அப்படி மிஞ்சி இருக்கக்கூடிய உணவும் நமக்கு காலி ஆயிடுச்சுன்னா நம் நிலத்திற்கு உழுவதற்காக வச்சுருப்போம்ல விதையை, அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், அவிச்சு அதையும் நம்ம வந்த விருந்தினருக்கு கொடுப்போம் இல்லையா. இதைத்தான் என் வள்ளுவன் கூறுகிறார். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம்.
இது இந்த விஷயம் திருக்குறளில் மட்டும் இல்லை, புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயத்தில் சில புறப்பாடல்கள்லையும் கூறியிருக்கிறார்கள். என்னவென்று, வந்த விருந்தினர் உபசரிக்கிறது தம்மிடம் இல்லாத போது தான் அன்று விதைத்த விதையை எடுத்து கொண்டு வந்து அதை அவித்து தன் விருந்தினருக்கு கொடுத்தார்கள் என்று புறநானூறு, புறப்பாடல், நற்றிணை போன்ற நூல்களில் காண முடியும். அப்போ பழந்தமிழர்களை, சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் விருந்தோம்பலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று இதிலே நமக்கு தெரிகிறது இல்லையா? இன்றும் இந்த பண்பு நம்மிடம் இருக்கிறது. இந்த பண்பாடை நாம் என்றும் பேணி காக்க வேண்டும். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வாங்க 6வது குறளை பார்ப்போம். செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வாங்க மறுபடியும் வாசிப்போம். செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. பார்த்தீங்களா? இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வந்த விருந்தினரை பேணி காத்து அவர்களுக்கு உபசரித்து அவர்களை முகமலர்ச்சியுடன் வழி அனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவன். பார்த்தீங்களா? நம்ம இப்போ தான் ஒரு விருந்தினர் வந்தான், அவனை நம்ம என்ன பண்ண, நல்லா உபசரித்து அவருக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு அவரை முக மகிழ்ச்சியோடு நம்ம திருப்பி அனுப்பி வைத்த கணத்துடன் மீண்டும் வரக்கூடிய விருந்தினை எதிர்நோக்கி காத்திருக்கிறான். பார்த்தீங்களா? இவன் இந்த மாதிரி ஒரு பண்புள்ளவன் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவானா. எப்போ? மறுமையில். அதான் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான். மறுமையில் தேவர்கள் உன்னை நல்ல ஒரு விருந்தினராக உபசரிப்பார்கள் என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். பார்த்தீங்களா? இப்போ தேவர்களே ஒரு மானிடனுக்கு எப்போது விருந்தளித்து உபசரிப்பார்கள்? நீங்கள் இங்கே இருக்கும்போது உங்களை தேடி வரும் விருந்தினரை நீங்கள் உபசரித்து உதவி புரிந்தால் மறுமையில் தேவர்களும் உங்களுக்கு உதவி செய்து உபசரிப்பார்கள் என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. பார்த்தீங்களா? நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரித்து மனமகிழ்ச்சியோட வழி அனுப்பி வைத்த பிறகும் அடுத்தது பார்த்திருப்பான். வருவிருந்து அடுத்தது பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்த விருந்தினர் யார் வருவாங்க என்று. அப்பேற்பட்ட பண்பாளனை நல்விருந்து வானத்தவர்க்கு, வானத்தவர்கள் தேவர்களும் இவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்ல மறுமையில் நல்ல ஒரு விருந்து உதவியும் செய்வார்கள் என்று ஐயன் வள்ளுவன் உறக்க கூறுகிறார். செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அங்க 7வது குறளை பார்ப்போம். இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். வாங்க மறுபடியும் வாசிப்போம். இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இணை துணை தென்பதொன்றில்லை, அதாவது விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே. அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது. அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். விருந்தின் துணை துணை வேள்வி பயன். நம்ம வேள்வினா ஒரு யாகம் பண்ணுறது, யாகம் பண்ணால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ யாகம் பண்ணுற அளவுக்கு உனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் நீ வந்த விருந்தினரை உபசரிப்பது. அப்படி நீ உபசரித்தால் உனக்கு நன்மை இவ்வளவுதான் அப்படின்னு அளவிட முடியாதான். அது எக்கச்சக்கமாக மிகப்பெரிய நன்மையாம். நீங்கள் சிறிதளவு உதவி செய்யும் அது பெரிய அளவு உங்களுக்கு மலை போல் பின்னாடி உங்களுக்கு நன்மையாக வரும். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் சுருக்கமாக கூறுகிறார். இணை துணை தென்பதொன்றில்லை, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது அளவிட முடியாதான். அதான் ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். அப்படி நீங்கள் விருந்தளிச்சிங்கன்னா அது வேள்வி பயனுக்கு இணையாகும். ஒரு யாகம் நடத்துறதுக்கு யாகம் நடத்தி நன்மை, ஒரு யாகம் என்றால் நன்மைக்காகவே யாகம் நடத்துவார்கள். அப்போது நீங்கள் யாகம் நடத்த தேவையில்லை, மாறாக வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரித்து உதவி புரிந்தாலே உங்களுக்கு யாகம் நடத்தக்கூடிய நன்மையை உங்கள் இந்த விருந்தினர் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். பார்த்தீங்களா? நீங்கள் யாகமாக நடத்த தேவையில்லை,
உங்களுக்கு யாகத்தோடைய பல நன்மை கிடைக்கணும் என்றால் வீட்டுக்கு வரும் விருந்தினர் உபசரித்து உதவி புரிந்தாலே போதும், அதற்கான பயன் நன்மைகள் உங்களுக்கு மலை போல் கிடைக்கும் என்று ஐயன் வள்ளுவன் அடித்து கூறுகிறார். இணை துணை தென்பதொன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். வாங்க 8வது திருக்குறளை பார்ப்போம். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர், விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். வாங்க மறுபடியும் வாசிப்போம். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர், விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பார்த்தீங்களா, இதோட அர்த்தம் என்னவென்றால் அருமையாக அதிலே ஐயன் வள்ளுவன் கூறுகிறார், விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இதை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது விருந்தோம்பல் என்னும் ஒரு வேள்வி, அதாவது யாகம் இல்லையா? அப்போ விருந்தோம்பல் என்னும் யாகத்தில் தலைப்படாதார், அதாவது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை நாம் உபசரித்து உதவி செய்யாமல் போவதன் மூலம் அவர்கள் சேர்த்து வைத்திருக்க செல்வம் என்னது, அழிந்து போய்விடுமாம். அப்படி அழிந்து போகும் பட்சத்தில் அப்போது அழிகின்ற வேளையில் அவர்கள் நினைப்பார்களாம், ஐயையோ நாம் செல்வம் இருக்கும்போதே நாம் நம் வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரித்து உதவி செய்யாமல் போயிட்டோமே என்று எண்ணி பார்ப்பார்களாம். அப்போது எண்ணி என்ன பயன் இல்லையா? இருக்கும்போது நாம் எதுவும் பண்ண மாட்டோம், இல்லாத போது தானே அதனுடைய அருமை புரியும். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார், பரிந்தோம்பி பற்றற்றேன் என்பர், விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பி பற்றற்றேன் என்பர், ஐயையோ நாம் சேர்த்து வைத்திருந்த செல்வம் எல்லாம் அழிந்து போய்விட்டதே, செல்வம் இருக்கும்போதே நம் வீட்டுக்கு வந்த விருந்தினர் உபசரித்து உதவி செய்யாமல் போய்விட்டோமே என்று மிகவும் கவலைப்படுவார்களாம். அதுதான் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். அந்த விருந்தோம்பலை தன் வீட்டில் தலைப்படாதார், தன் வீட்டில் நடத்தாதவர். வேள்வி என்னும் யாகத்துக்கு இணையானது தான் விருந்தோம்பல் இல்லை? நம்ம போன திருக்குறளையும் பார்த்தோம், வேள்வி யாகம் நடத்தினால் நன்மை வரும் என்று. அந்த நன்மை வேண்டுமென்றால் நீ யாகம் நடத்த தேவையில்லை, மாறாக விருந்தோம்பல் செய்தால் போதும் என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். அதைத்தான் இதிலும் என்ன சொல்கிறார் இந்த குறளிலும், நீ அப்படிப்பட்ட இந்த யாகத்தை நடத்துவதற்கு கூட உன்னிடம் காசு இருந்தும் நீ அந்த டைம் நீ யாகம் நடத்தலை, யாகம் மீன்ஸ் விருந்தோம்பல் பண்ணாமல் போனதுனால இப்போ உன்னுடைய செல்வம் எல்லாம் கரைந்து போய்விட்டது, இப்போது நீ ஃபீல் பண்ணி என்ன பயன் என்று ஐயன் வள்ளுவன் கேட்கிறார். அதைத்தான் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர், விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். வாங்க 9வது குறளை பார்ப்போம். உடைமையுள் இன்மை, விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு. வாங்க மறுபடியும் வாசிப்போம். உடைமையுள் இன்மை, விருந்தோம்பல் பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இதனுடைய அர்த்தம் முதலில் எல்லாம் ஐயன் வள்ளுவன் விருந்தோம்பலை பற்றி சிறப்பை சொன்னார், பின் அதை எப்படி பண்ண வேண்டும் என்று சொன்னார், பின் அது எதற்கு இணையானது என்று சொன்னார். ஆனால் ஐயன் வள்ளுவன் இந்த குறளிலே மிகவும் அற்புதமாக திட்டுகிறார். விருந்தோம்பல் செய்யாதவர்களை எப்படி திட்டுகிறார்? உடைமையுள் இன்மை, அதாவது உங்ககிட்ட செல்வம் இருந்தும் நீங்கள் அதை பயன்படுத்தாமல், விருந்தோம்பல் பல் ஓம்பா, விருந்தோம்பல் செய்யாமல், வீட்டுக்கும் வரும் விருந்தினரை உபசரிக்காமல் அவரை வெளியிலே நிற்க விட்டு வேடிக்கை பார்ப்பது, மடமை மடவார்கண் உண்டு. இந்த மடமை மடவார்னா யாரு? மூடர்கள், மூளை இல்லாதவர்கள், அதுதான் தரித்திரம் பிடித்தவர்களாகவே காணப்படுவார்கள், அவர்கள்தான் இப்படி இருப்பார்கள் என்று ஐயன் வள்ளுவன் திட்டுகிறார். பார்த்தீங்களா? ஐயன் வள்ளுவன் அந்த 10 குறள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அதோடைய சிறப்பை சொல்லியிருப்பாங்க, அதுக்கடுத்து அதை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, பின் அது யாகத்துக்கு இணையாக வச்சு பார்த்துருப்பாங்க. இப்போ என்னடானா அதை மூடவர்கள், அதாவது மடவர்கள் என்று சொல்லி திட்டுகிறார், எதை? விருந்தோம்பல் செய்யாதவர்களை. பார்த்தீர்களா? அருமையாக ஐயன் வள்ளுவன் கூறுகிறார், உடைமையுள் இன்மை, விருந்தோம்பல் பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு. எவ்வளோ அற்புதமான குறள் பார்த்தீர்களா? செல்வம் இருந்து நாம் அதை என்ன பண்ணலை, செலவு செய்யலை வந்த விருந்தினருக்கு. அப்போ விருந்தினரையும் நம்ம பேணவில்லை. இப்படி இருப்பவர்கள் யார் என்றால் மூடரிடம் மட்டும்தான் இந்த குணத்தை நாம் பார்க்க முடியுமா?
இல்லையா? கண்டிப்பாக நம்மக்கிட்ட செல்வம் இருக்கும். நம்ம வந்து விருந்தினர்களை நம்ம வீட்டுக்கு வரவழைத்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவர்களுக்கு செலவு செய்ய மாட்டோம், அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். இப்படி வீட்டுக்கு வந்து வெளியே நிற்க வச்சு நீங்கள் திரும்பி போகணும் என்று சொல்வோம். இப்படி சொல்பவர்கள் யாராம்? மூடர்களாம், தரித்திரம் பிடித்தவர்களாம். இது தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்களாம். பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதம் ஐயன் வள்ளுவன் திட்டுகிறார் இந்த குறளில். உடுமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு என்று அற்புதமாக சொல்கிறார். வாங்க 10வது குறளை பார்ப்போம். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழலும் விருந்து. வாங்க மறுபடியும் வாசிப்போம். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழலும் விருந்து. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மோப்ப குழையும் அனிச்சம். அனிச்சம் என்று ஒரு பூ உண்டு. இந்த அனிச்சம் பூவை நம்ம வந்து மோந்து பார்த்தாலே அது வந்து என்ன பண்ணிடும், வாடி விடுமா. அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. அவர்களிடம் நம் முகத்தில் வந்து எதுக்குடா வந்தா இவன் நம்ம வீட்டுக்கு, இவனை யாரா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம முகத்தில் வந்து அந்த சந்தோஷம் இல்லாமல் சும்மா வெறுமனே வாங்க வாங்க வந்து உட்காருங்க வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியாக்ஷன் பண்ணோம்னா வந்த விருந்தினருடைய மனம் வாடி விடுமா. இல்லையா? உண்மைதானே? அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவர்களுக்கு இருக்க தோணுமா, தங்க தோணுமா, சாப்பிட தோணுமா, மீண்டும் வருவார்களா? ஒரு உறவு கெட்டுவிடும் இல்லையா? யோசித்து பார்க்கணும் இல்லையா? அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்க குழலும் விருந்து. அப்போது அனிச்ச மலர் எப்படி நம்ம மோந்து பார்த்தாலே வாடிவிடும், அதே போல தான் நம் விருந்தினரும் நம்மளுடைய முகம் மாறினாலும் அவர்களுடைய மனம் வாடிவிடும். எப்படி எப்படி ஐயன் வள்ளுவன் அருமையான ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறார் இல்லையா? நம் முகம் மாறினால் விருந்தினரினுடைய மனம் வாடிவிடும். அதனால் வந்த விருந்தினரை நம் மகிழ்வோடு வரவேற்று நம் இல்லத்தில் அனுமதித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை பத்திரமாக பார்த்து, அதே வந்து நம்ம எப்படி வரும்போது சிரித்த முகத்துடன் வரவேற்றோமோ செல்லும் போதும் அதே சிரித்த முகத்துடன் அவர்களை வழி அனுப்புவது தான் தமிழருடைய பண்பாடு. அதுதான் விருந்தோம்பல். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்க குழையும் விருந்து. அதனால் வரக்கூடிய விருந்தினரிடம் நம்மளுடைய கஷ்டத்தை நம்மக்கிட்ட மட்டும் வச்சுக்கிட்டு வந்த விருந்தினர்கிட்ட அதை காட்டக்கூடாது. எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய கஷ்டம் வந்த விருந்தினருக்கு தெரியக்கூடாது. அப்படிதான் அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் வந்த விருந்தினரை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வந்த விருந்தினருக்கு அரை வயிறு கஞ்சியாவது ஊற்றி அதை மகிழ்ந்தார்கள் இல்லையா? அதை கொடுத்து மகிழ்ந்தார்கள். அந்த கஞ்சி கொடுத்தாது ஓகே, நம்ம கஷ்டமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கொஞ்சமாக இருந்த கஞ்சி நம்ம குடிக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்த விருந்தினர்கள் குடிக்கட்டும் என்று சொல்லி அதை கொடுத்து அவர்கள் சாப்பிடுவதை பார்த்து மகிழ்ந்தார்கள். அதை தான் மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். இருக்கலா நண்பர்களே, இந்த விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் ஐயன் வள்ளுவன் அருமையாக முதலே அதோட சிறப்பை சொல்கிறார். பின்பு அதை எப்படி விருந்தோம்ப வேண்டும் என்று சொல்கிறார். பின்பு விருந்தோம்பல் எதற்கு யாகத்திற்கு இணையானது என்று சொல்கிறார். பின்பு விருந்தோம்பாதவர்களை மூடர்கள் என்று திட்டுகிறார், மடவர்கள் என்று திட்டுகிறார். பின் விருந்தினர்களுடைய முகம் வாடிவிடாமல் இருக்கும்படி நாம் விருந்து ஓம்ப வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது ஒரு விருந்தோம்பல் எடுத்துக்கொண்டால் இவ்வளவு விஷயங்கள் இருப்பது ஐயன் வள்ளுவன் புரிந்து கொண்டு நமக்காக அழகாக முத்து முத்தாக 10 குறளை அள்ளி தந்தார் ஐயன் வள்ளுவன். இதை நாம் வாழ்நாள் கடைசி வரைக்கும் போற்றுவோம். பட் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்கிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கு தேவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாஸ் ஆகணும் இல்லையா? அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இதனுடைய அர்த்தத்தையும் எல்லாரும் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க முடியலன்னா ஜஸ்ட் நீங்கள் ஹெட்ஃபோனை வச்சு காதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் வேலை செய்யும் போதோ இல்லைன்னா ஏதாவது வேறு வேலைகள் பண்ணும்போதோ இதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் போதும். நான் சொல்கிறத உங்களுக்கு நீங்கள் திரும்ப அதை ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களை ஆட்டோமேட்டிக்காகவே மைண்டில் வந்து செட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு குறள் வந்துச்சுன்னா இது நம்ம படித்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி உங்கள் மைண்டில் வந்து வரும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தாலும் பட் கொஞ்சம் அப்பப்போ நம்ம வாழ்விலே இது நம்ம விருந்தோம்பல் தமிழர்களுடைய பண்பாடு இல்லையா? அதனால் நம்ம வாழ்விலையும் கொஞ்சம் அப்படியே நம்ம அதை கடைப்பிடிப்போம். அது மட்டுமின்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகும்.
ப்ளஸ் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதாவது மாற்ற சொல்கிறீங்க, இல்லை இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக தேவை, இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதையும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நம்ம வந்து திருக்குறளுடைய அந்த 20 அதிகாரங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது, அதை தான் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். அது இப்போ ஒவ்வொரு அதிகாரமும் நம்ம ஒவ்வொரு நாளாக போட்டுக்கிட்டே இருக்கோம். அது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் மறக்காமல் எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது நம்ம தமிழ் குரல் அகாடமி. நன்றி, வணக்கம்.